என்னங்க ஓப்பனிங்கா ஆன் சொன்னோனே அப்படியே சைலண்டா இருக்கீங்க. சரி ஸ்டார்ட் பண்ணவா? 2 பேரும் பிளான் பண்ணி இருக்கீங்களோன்னு நினைச்சேன். சரி அப்படிலாம் இல்ல. ம். எங்க ஏரியால ஒருத்தன் வந்து செக்ரட்டரியா இருக்கான். ஓகேவா? எப்படி? செக்ரட்டரி. செக்ரட்டரி. அதாவது அது எதுன்னா அசோசியேஷனுக்கு. சரி ஓகே. பொது நல சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்களா ஏரியா கிடையாது. அவரை கலாய்க்க போறீங்களா? ஆமா. கலாய்ங்க. அவர் என்ன பண்றாரு, கலெக்ஷன் மட்டும் பண்ணுவாரு. வேற எதுவும் நல்லதெல்லாம் பண்ண மாட்டாரு. சும்மா வீடா மாசம் மாசம் கலெக்ஷன் பண்ணுவாரு. அதுவே எப்படி காசு கேட்பாரு தெரியுமா? என்னவோ அவர் என்னவோ நம்ம கிட்ட குடுத்து வச்ச மாதிரி டெரரா கேட்பாரு. அதாவது கேளு, காமெடி பண்றதுக்காக உன்னை கூட்டு வந்து லைவ்ல விட்டுருக்கோம், வீடியோல வந்து விட்டுருக்கோம். நீ வந்து உன் பிரச்சனை எல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க. இதுல தான் காமெடி. இது என்ன காமெடி? இது உங்களுக்கு காமெடி இரு. இப்ப செக்ரட்டரினா அவன் என்ன படிச்சிருக்கணும்? அதுக்கு மேல பதில் சொல்லு. படிக்காமலே செக்ரட்டரியான ஒரே ஆளு இவனாதான் இருப்பான். அதுல வேற பெருமையா வெளியில சொல்லிப்பான், நான் செக்ரட்டரி அப்படின்ட்டு காலை குத்திக்கிட்டு இருப்பான். ஓகேவா? வீட்டுல வெட்டியாதான் இருக்கான், வேலைக்கு எல்லாம் எதுவும் போல. ஓகேவா? இது ஒண்ணா. நெக்ஸ்ட் என்னன்னா எல்லாருக்கும் சல்யூட் அடிப்பான். ஏன் சொல்லு? எங்க ஒரு நிமிஷம். செக்ரட்டரி அப்படின்னு அவன் சொல்லிப்பான். செக்ரட்டரின்னு அவனா பேர் வச்சுக்கிறான். ஓகேவா? இதுவே ஒரு காமெடி தானே. படிக்காம வேலைக்கு போகாம காமெடி கேளு. எல்லாருக்கும் சல்யூட் அடிப்பேன். ஏன்னு கேட்டவன்ட்ட. அதே நீங்களே சொல்லுங்க. அதுவும் நானே சொல்லுமா? ஏன் அப்படின்னு நீ கொஞ்சம் யோசிக்க மாட்டியா? நான் யோசிக்க மாட்டேன். ரெக்கார்ட் ஆன் பண்ணிட்டு நான் படுத்துக்கிருவேன். நீங்க ரெண்டு பேசுறது அப்படியே கேட்டுட்டு இருக்கேன். நீங்க பேசுறது ரொம்ப கம்மியா இருக்கு தங்கம் வாய்ஸ். கொஞ்சம் சவுண்டா சொல்லுங்க. இதெல்லாம் காமெடி சொன்னா எப்படி பிடிக்கிறது? நீங்க சிரிச்சே ஆகணும். ஆமா, நீங்க சிரிச்சே ஆகணும். என்ன காமெடி தருமா? அவன் எல்லாருக்கும் சல்யூட் அடிப்பான். ஒரு நிமிஷம் இருங்க. அவன் எல்லாருக்கும் சல்யூட் அடிப்பான். எல்லாரும் திருப்பி சல்யூட் அடிப்பாங்க. ஒருத்தர் என்ன பண்ணாரு, ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டு ஒரு கலெக்ஷன் கேட்டிருக்காரு. அவங்க வந்து கலெக்ஷன் கட்டல. ஓகேவா? அப்ப வந்து அவர் என்ன சொல்லிட்டாரு, நீ நல்ல சங்கத்துல வந்து இனிமே ஏதோ நல்லது கெட்டதெல்லாம் கலந்துக்க முடியாது. பரவாயில்ல, ஓகே நான் அழைக்கிறேன் அப்படின்ட்டாரு. சொந்த வீட்டு தான். ஓகேவா? மறுநாள் அவரு போறாராம். வெளியில போகும்போது பார்த்து முறைக்கிறானா முறைச்சிட்டே இருக்கானா. ஏன்டா முறைக்கிற? இவரு மைண்ட் வாய்ஸ்ல கேக்குறாராம், ஏன்டா முறைக்கிற அப்படின்னு. நீங்க 2000 ரூபாய் தரல, சல்யூட் அடிக்க மாட்டேன், குட் மார்னிங் எல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னாலும். 2000 ரூபாய் தந்தாதான் நீ வந்து குட் மார்னிங் சொல்லுவியா? அப்படி ஒரு மானங்கட்ட குட் மார்னிங் தேவையில்லை பட அப்படின்னாலும். எப்படி சூப்பர்னு சொல்லுங்க. கேட்டது வேணா காமெடியா இருக்கு. இங்க இருங்க, டம்போலாம் வச்சு கடத்திருக்கேன் அப்படின்னு சொன்ன மாதிரி கூட்டு வந்து லைவ்ல விட்டுருக்கேன். அவங்க சொன்னா அது காமெடி தான், அமைதியெல்லாம் இருக்கக்கூடாது. சூப்பர் சொல்லுங்க. இது உண்மையில கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். இல்ல ஏதாவது வணக்கம் தேவலாம் ஒண்ணும் தேவலாம் அங்கிட்டு போ அப்படின்னு சொன்ன மாதிரி இன்னும் லைட்டா தான் சிரிப்பு வருது. நீங்க வந்து ஸ்டோரி, காமெடி ஸ்டோரி வேண்டாம். நம்ம வேணா யாரையாவது டாபிக் எடுத்து நல்லா பாரஸ்பரமா பேசுறதுக்கு தான் உங்களுக்கு. காமெடி எல்லாம் உங்களுக்கு செட் ஆகல. ஓகே, ஆமா, பாரஸ்பரமான டாபிக் எல்லாம் எடுத்து விடுங்க, செம்மையா பேசுவாங்க. இல்ல காமெடி வரும். எப்ப தெரியுமா வரும்? எப்ப வரும்? டிரைவர் கதை சொல்லுவாங்க, அந்நேரம் வரும். சிரிப்பு வருது பாத்தீங்களா? மனசுக்குள்ள அந்த காமெடி வருது, அதனால சிரிக்கிறாங்க. அதுல என்ன காமெடி? டிரைவர் கதைல என்ன காமெடினா? அது நீ சொல்றதே காமெடி. டாபிக் எடுத்து விடுங்க. என்ன டாபிக் எடுக்கணுமா? காரசாரமான ஒரு டாபிக் எடுங்கப்பா. நம்ம ஹாட் ஒன் செமையா பேசுவாங்க. ஆமா, மாமா மாதிரி. இங்க பாரு, நீ வந்து இங்க சுத்தி அந்த பொண்ணு பிரச்சனைக்கே வர அந்த டாபிக் இப்ப பேச வேண்டாம். அதுல கிடையாது, அதே மாதிரிடா. இப்ப நீங்க எதுக்கு டிரைவர் கதைங்க? அதே தான் மாமா மாமா மாமா. ஆமா, எதுக்கு அந்த மாதிரி எடுக்கிறாரு. பாருங்க, அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசி அந்த பொண்ணுட்டே வரும். அந்த பொண்ணுகிட்டே வர. என்ன பண்ணுவோம்னா
டாபிக் நல்லாவே இல்ல. யார் வீட்டுல நாய் கொலைக்கு? எங்க வீட்டுல. உங்க வீட்லயா? தெருவுல ம் தெருவுல பழகிட்டு சீட் உள்ள வரைக்கும் கேட்குமா நாய்? அது அவ்வளவு சவுண்டா கொண்டு மொத்தமா கும்பல் கூடி நிக்கி. நான் ஒரு காமெடி சொல்லுங்க. பட காமெடி தான் சொன்னேன், வேற ஏதாவது காமெடி சொல்லுங்க. நிறைய சாங்ஸ் அது கூட படம் இதெல்லாமே பாப்பாங்க. பாப்பீங்களா? யாரு? நீங்க தான். நோ. அப்ப என்ன பத்தி என்ன புரிஞ்சு வச்சிருக்கேன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. இல்ல இந்நேரம் வந்து நீ நிறைய நியூஸ் எல்லாம் பாத்துட்டு என்கிட்ட சொல்றதுல சொல்ல முடியும். நியூஸ் அவேர்னஸ், இந்த வீடியோஸ், அத நீ பாக்குற நியூஸ் எல்லாம் வந்து என்கிட்ட சொல்லும் போது அத நான் இந்த வீடியோல வேற சொல்ல முடியாது. தேடி தேடி கண்டுபிடிச்சு முழுக்க வந்து பாத்தீங்கன்னா காக்காதல் செய்யா வர்றதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்றேன், இப்படிலாம் இருக்காதீங்க, இப்படிலாம் இருந்தா வந்து ஃபேக்கு, அவனை ஜாக்கிரதையா இருங்க வந்து சொல்றாங்க. அதுல ஒண்ணு எடுத்துக்கிட்டு இருந்தா எப்படி சொல்றது, ஞாபகம் நல்ல பாத்துருக்கேன். நம்ம மக்களுக்கு கொடுங்க ஒரு அவேர்னஸ். மொத்தத்துல என்ன சரி, இந்த டிரைவர் விஷயத்துல எடுத்துக்கலாமே, அவேர்னஸ் இதுலயே சொல்லலாம். என்ன அப்படின்னா, என்னதான் தேன் ஒழுக பேசினாலும் ஒரு ஜென்ஸ், யாரோ தெரியாத ஒரு ஆள் வந்து நம்ம கிட்ட பேசினாங்க அப்படின்னா நம்ம வந்து கூட கூட அவங்க கிட்ட பேசணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவன் கல்யாணம் ஆனவனா ஆகாதவன் நம்மளுக்கு தெரியாது. இப்ப நீ சொல்ற தெரியுமா, கேர்ள்ஸ்னா நம்மளுக்கு வந்து தாலி இருக்கும் கழுத்துல. இதுவா ஜென்ஸ்க்கு வந்து அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. கேளுங்க, இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, இதத்தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தவங்க வந்து உனக்கு சொன்னாங்க. அத அங்க அப்படி கேட்டீங்க, கதடிச்சு விடுற பத்தியா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நான் இது வந்து நான் பொதுவாவே சொல்றேன், நான் முன்னாடியே அவேர்னஸ்க்கு உன்கிட்ட சொல்லியிருக்கேன். தெரியும், பட் உன் ஃப்ரெண்டுக்கு தெரியலையே. டேய் வாய் கழுவு, லைவ்ல பேசாத. லைவ்ல இது வந்து வீடியோ தான் போடுறேன், வீடியோ எடுத்து அப்லோட் போடுறேன். அந்த கதையெல்லாம் பேசாத. என்ன அப்படின்னா, ஒரு ஜென்ஸ் கிட்ட எவ்வளவு நம்ம அவேர்னஸா இருக்கணும் அப்படின்னா, அது எப்படிப்பட்ட ஜென்மமா இருந்தாலும் சரி, நம்ம வந்து பொதுவா ஏமாத்துற ஆண்களை தான் சொல்றேன். ஓகேவா? எல்லா ஆண்களையும் சொல்லல, அது தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நல்ல ஆண்களும் இருக்காங்க. இது வந்து பொதுவா ஊர்ல இருந்து இங்க வந்து வேலை பார்க்கறேன் அப்படின்ற பேர்ல பொண்ணுங்களை வந்து ஏமாத்திட்டு போடுங்கல்ல, இந்த மாதிரி சில ஆண்களை தான் நான் குறிப்பிட்டு சொல்றேன். எல்லாரையும் சொல்லல, அதே மாதிரி எல்லா டிரைவரையும் சொல்லல. ஒரு குறிப்பிட்ட டிரைவர் வந்து இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஏமாத்திருக்கான். ஓகேவா? சோ அதனால அது மாதிரி டிரைவர் கிட்ட வந்து அவன் பேசான் அப்படின்றதுக்காக நம்ம வந்து பேசக்கூடாது. ஏன் அப்படின்னா, அவனுக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? அது வந்து அவங்க ஈஸியா மறைச்சிடுவானுங்க. மறைச்சிட்டு பேச ஆரம்பிப்பானுங்க, அன்பு காட்டுறது, லவ் பண்றேன். இத நீங்க பேசுறத விட உன் ஃப்ரெண்ட் கிட்ட போயிட்டு அட்வைஸா எடுத்து சொன்னீங்கன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டு. யாரும் புரிஞ்சுக்கல. இப்ப நீ பேச விடுறியா இல்ல நீ பேசுறியா? லைவ்ல சொல்லட்டும், 4-5 பெண்கள் வந்து இவ்வளவு தெளிவா சொல்றாங்க, அவங்க ஃப்ரீயா சொல்ல விடுங்க. இல்ல நானே வந்து இத சொல்றேன்னா சொல்லுங்கன்னு தான் நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் யோசிச்சாங்க எதுக்கு அப்படின்ட்டு, அப்புறம் அவங்களே சொல்றேன்னாங்க. நாங்க வந்து இந்த வீடியோ போடுறோம்ல, இதுக்கு முன்னாடி இந்த டாபிக் வந்து கான்ஃபரன்ஸ்ல நமக்கு தெரிஞ்ச பெரியவங்களெல்லாம் கூப்பிட்டு, அவங்க சாத்தூர்ல இருக்காங்க அந்த லேடி, தெளிவா பேசுவாங்க. அவங்க சொன்னாங்க, நான் ஸ்கூலுக்கே போனது கிடையாது, ஆனா நான் உனக்கு அட்வைஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொன்னாங்க. அதை நான் சொன்னேன், உங்க ஃப்ரெண்டே நீங்க லைன்ல எடுங்க அப்படின்னு. சரி வேண்டாம் அப்படின்னு அவங்க ஏதோ ஒரு வருத்தத்துல இருக்காங்க, பேச முடியல. எல்லாருக்குமே இல்ல, அவங்க ரொம்ப தெளிவா சொன்னாங்க. இப்ப இவங்க சொல்ற விஷயத்தை விட பல மடங்கா உதாரணத்தோட சொன்னாங்க. இல்ல இது வந்து இவங்க வந்து தங்க கட்டி, இவங்க வந்து தெளிவான ஆளு. இவங்க வந்து எப்படின்னா, பேசுறியா நீ எதுக்கு அடி போடுறன்னு எனக்கு தெரியும்டா அப்படின்ற அளவுக்கு இவங்க வந்து விவரமான பொண்ணு.
பரவாயில்ல, ஆனா இந்த வயசுல விவரமா இல்ல இருக்காங்கன்னா இப்படிதான் பாராட்டு. இருக்கணும், இப்படிதான் இருக்கணும். இவங்களே தனியா ஒரு சேனல் ஆரம்பிச்சு நிறைய அவேர்னஸ் போடலாம். நம்ம சேனலுக்கு வந்து அவங்களை குத்தகைக்கு எடுத்திருக்கோம் வீடியோ போடுறதுக்கு. என்னடா உன்னை குத்தகைக்கு தானே எடுத்திருக்கு சேனலுக்கு? அவேர்னஸ் போடு. இல்ல இது தாராளமா வந்து பெண்கள் விழிப்புணர்வு அப்படின்னு தலைப்புச்சே போடலாம் நீங்க பேசுறத. அதுதான் அத வந்து நல்லா யோசிக்கணும். என்னதான் நீங்க நைட்டு டிரைவிங்ல டிரைவ் அதாவது என்ன சொல்றது, ஒரு கேப் புக் பண்ணி வரீங்க அப்படின்னா நீங்க வந்து கொஞ்சம் சேஃபா இருக்கணும். ஒரு பொண்ணுங்கன்றது நம்ம சேஃப்டியை பாத்துக்கணும். அவங்க என்ன வேணா சொல்லு ஊத்துவாங்க. அதாவது சில ஆண்களை தான் சொல்றேன், மறுபடியும் குறிப்பிட்ட ஆண்கள், ஏமாத்துற ஆண்கள் இனத்துக்கு மரியாதையே எல்லாரையும் சொல்லல. நல்ல டிரைவர்ஸும் நீ ஆண்கள் இனத்திற்கு மரியாதை கொடுக்காமல் பேசுகிறாய். இல்ல அப்படியெல்லாம் கிடையாது. எல்லா ஆண்களையும் சொல்ல, நல்ல ஆம்பளைங்களும் இருக்கிறாங்க. அது வந்து சில ஏமாத்துற ஆம்பளைக்கு மட்டும்தான் இந்த பதிவு. ஓகேவா? இத பார்த்துட்டு மறுபடியும் ஏமாத்தினா அது ஒரு மனுஷ ஜென்மமே கிடையாது. அவங்க குடும்பத்துல ஒழுங்கா வளர்க்கலன்னு அர்த்தம். ஒரு வேலையை பார்த்தோமா, இல்ல ஊர்ல இருந்து வேலைக்கு வரீங்களா, நீங்க சென்னைக்கு வரீங்கன்னா வேலையை பாத்தீங்களா, சம்பாஷமா வேலையை பார்த்துட்டு போங்க. எதுக்கு பொண்ணை வந்து ஏமாத்தணும்னு டார்கெட் பண்றது? அது தப்பு இல்ல. கிடையாது. அப்படி உண்மையா நீங்க லவ் பண்றீங்களா? கல்யாணம் ஆனவன் என்னத்துக்கு இன்னொரு பொண்ணு கிட்ட பேசுறீங்க? அதான் கேக்குறேன். நீங்க தப்பு பண்ணிட்டு அந்த பொண்ணு மேல படிய தூக்கி போட்டு போயிடுறது. கல்யாணம் ஆன ஆண்கள் எதுக்கு பேசுறீங்க இன்னொரு பொண்ணு கிட்ட? இன்னும் ஆஷா கூட உங்க பொண்டாட்டி இல்ல, உங்க பொண்டாட்டி கிட்ட போய் பேசி வந்தா போன் பண்ணி பேசு. நீ ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிருக்கன்னு நீ உங்க பொண்டாட்டிக்கு போன் பண்ணு. அதுக்கு தானே கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இல்ல ஊர் சுத்தணும் அப்படின்னா உன் பொண்டாட்டி கூட ஊர் சுத்து. எதுக்கு இன்னொரு பொண்ணை தேடுற? இன்னொரு பொண்ணு ஃபீலிங்ஸ்ல எதுக்கு விளையாடுறீங்க? கண்டிப்பா ஆசையை வளர்க்க கூடாது. இன்னொரு பொண்ணு மனசுல ஆசையை வளர்த்தது, அதுவும் ஃபேமிலியில இருக்கவங்கள இழுத்து அவங்கள நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், லவ் பண்றேன், சின்சியரா லவ் பண்றேன், என்ன பேசுது? இப்ப நீங்க எதுக்கு அது மாதிரி ஃபேக்கா ஒரு இன்னொரு டவுட்ரா, அவங்க வந்து அவனா சொன்னா இவங்கள கண்டுபிடிச்சாங்களா அந்த இன்சிடென்ட்ட? எது உன் ஃப்ரெண்ட் இந்த விஷயத்துல வந்து அவங்கள கண்டுபிடிச்சாங்களா அவனா சொன்னானா? கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி எப்படி கண்டுபிடிச்சாங்களா? அவங்களாதான் கண்டுபிடிச்சாங்க. அப்பனா ஃப்ராட். அவனெல்லாம் மாட்டி விடுங்க ஸ்டேஷன்ல. அவன் சொல்லவே இல்லையா அந்த ஆளு இவங்க கண்டுபிடிச்சு கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு, அதாவது நீ எப்படி மறைச்சாலும் எனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லவே தான் ஒத்துட்டு இருக்கான். எல்லாம் சொல்லியிருக்கான். என்ன அப்படின்னா நல்லா பழகுனதுக்கு அப்புறம் நீ சொன்ன என்ன யோசிச்சு பாருங்க. அப்ப நீ ஆசையை வளர்த்துட்ட. அது எவ்வளவு பெரிய பாவம்ல. நீ ஆரம்பத்திலே என்ன பண்ணிருக்கணும்? ஒரு நல்லவனா இருந்தா நீ ஆரம்பத்திலேயே சொல்லிருக்கணும். உன் பொண்டாட்டி பிடிக்கலையா, நீ டைவர்ஸ் பண்ணிருக்கணும். இதெல்லாம் வேண்டாம். இல்ல இது எதுக்கு சொல்றேன்னா, பொதுவா சொல்றேன். அவன் என்ன சூழ்நிலை இருக்கா, சில ஆம்பளைங்க ரொம்ப கொடுமையிலயும் இருப்பாங்க. சொல்றேன், அவனுக்கு இன்னொன்னு செகண்ட் பாக்கணும்னா தேவையில்லாம போய் ஏமாறக்கூடாது, இல்லன்னா மாட்டி விட்டுறணும். எதுக்கு லைஃப் வந்து எடுத்துக்கிட்டு தேவையில்லாம போய் மாட்டிக்கிட்டு, இதெல்லாம் தேவையில்லாத வேலை தானே. தேவையில்லாத வேலை. அவங்க வந்து இவன் உண்மையா சிங்கிள் ஆள் மாதிரி பேசியிருக்கான். ஓகேவா? சோ அததான் சொல்ல வரேன். நீ ஒரு வேலைக்கு வர, ஊர்ல இருந்து வேலைக்கு வரனா, நீ வேலைக்கு பொழைப்புக்கு வரியா இல்லன்னா பொண்ணுங்க கூட தப்பு பண்றதுக்கு வரியா? அததான் கேக்குறேன். பொண்ணுங்க என்ன அவங்ககிட்ட வந்து சொல்லிடு என்னன்னா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க இதுக்கு அங்கிட்டு அப்படின்ட்டு. நடந்த இன்சிடென்ட்டுக்கு வந்து என்னது அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். இந்த ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்களா, இல்லைன்னா வந்து நெக்ஸ்ட் என்ன மூவ் அப்படின்றது. ஏன்னா தேவையில்லாம போய் ஏமாந்துக்கிட்டு எதுக்கு தேவையில்லாத வேலை? அததான் நான் சொல்றேன். வீட்டுல சொல் பேச்சு கேட்டு சமத்து பிள்ளையா இருக்கிறது தான் பெஸ்ட். இல்ல கல்யாணம் ஆகி 8 வருஷம் தான் குழந்தை இருக்குதான். அப்புறம் என்னத்துக்கு உனக்கு இன்னொன்னு கேக்குது? இல்ல இன்னொன்னு என்ன கேக்குதுன்னு கேக்குறேன். 8 வருஷம் புடிச்சு போச்சா லைஃப்?
அப்ப என்ன இன்னொன்னு கேக்குதா? அப்ப ஒய்ஃபையும் ஏமாத்தி தேவையில்லாத வேற ஒரு விஷயமும் ஏமாத்தி 2 பொண்ண ஏமாத்துன மாதிரி ஃபீல் ஆயிடுதுல இப்போ. ஏன் இன்னொன்னு கேக்குது? அததான் கேக்குறேன். ஏன் எதுக்கு அப்படி என்ன வந்து உனக்கு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு லைஃப் அழிக்கணும் நீ? அப்ப செகண்ட் வந்து என்ன கிள்ளுக்கிறியா? அந்த ஈஸியா யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுவ. அதையே ஃபர்ஸ்ட் கிட்டயே நீ யூஸ் பண்ணி தூக்கி போடு. என்னன்னா பண்ணிட்டுப்போ. உனக்கு ஃபர்ஸ்ட் கிட்டே என்ன பண்ணா இது தப்பு பண்றதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. இன்னொரு பொண்ணு வந்து நம்ப வச்சு ஏமாத்துறதுக்கு என்ன உரிமை இருக்கு? இப்போ அவங்க என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க? கம்ப்ளைண்ட் பண்ற மைண்ட் செட்ல இருக்காங்களா? அதான் எனக்கு தெரியாது. நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். கம்ப்ளைண்ட் பண்ணிருங்க. ஏன் அப்படின்னா அப்பதான் அடுத்து வந்து இந்த மாதிரி தவறுகள் வந்து அவங்க பண்ண மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா இது மேபி அடுத்தடுத்துன்னு யாருமே நம்மள எதுவும் பண்ணல அப்படின்ற ஒரு திமிர்ல சுத்துவாங்கல்ல, அதுக்காக. இவங்க நிம்மதி போயிடும்ல. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அப்புறம் இவங்க கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. நீங்க ஏமா நீங்க அப்பனா அவாய்ட் பண்ணிட்டு வெளியில வந்துட்டு அந்த லைஃப் விட்டு வெளியில வந்துட்டு ஒரு நியூ லைஃப வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எதுவா இருந்தாலுமே ஆப்ஷன் எதுவா இருந்தாலும் ரெண்டு வழி அப்படின்றது இருக்கும். பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும் சொல்ல. இனிமே யாரும் அதனாலதான் நான் வந்து நீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லு அப்படின்னு. அந்த ஒரு இதுக்குதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஃப்ராடுங்க சில ஓட்டுநர்கள், ஓகேவா, டிரைவர்கள். என்னங்க நீங்க அதே இது பண்றீங்க? இது மட்டும் கிடையாது, எல்லா ஃபீல்ட்லயுமே வந்து இருக்கும். எல்லா ஃபீல்ட்லயும் இருக்கும். எல்லா ஃபீல்ட்லயும் இருக்கும். ஓகே, ஆண்கள் ஏமாறுறாங்க அப்படின்னா பெண்கள் ஏமாத்துவாங்க. டிராவல் பண்றது வந்து பெண்கள் ஏமாத்துவாங்க, அதே மாதிரி ஆண்களும் ஏமாத்துவாங்க. இது வந்து போத்தா ஆண்கள் ஏமாத்துவாங்க. அததான் ரெண்டுமே இருக்கும். அதுவே ஏமாறாம அப்படிதான் போறது. ஆரம்பத்திலேயே